அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். ஸோ மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ அந்த வகையில் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இது வரையும் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் நம்ம பார்த்தாச்சு. சயின்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் எல்லாத்தையுமே, கம்ப்யூட்டர் பார்ட்டும் ஆல்ரெடி முடிச்சிருப்போம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஓகே, அப்போ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் தான். ஸ்டார்டிங் எடுத்த அந்த அட்டாமிக் பிசிக்ஸ்ல இருந்து அப் டு கடைசியாக நேற்று எடுத்தது வரையும் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் ஃபுல்லாக ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஸோ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா டாபிக்ஸுமே எடுத்திருக்கோம், ஒரு டாபிக் கூட விடாமல் எல்லாமே புக் சோர்ஸ், அதர் ரிசோர்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். என்னை பொறுத்தளவு இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது தான் இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு. ஓகே, ஸோ தென் டெஸ்ட் போட்டு பார்த்தினாலே ஈஸியாக நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். சரியா, ரைட். ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டாபிக்ல இருந்து மிஷன் 80. ஓகே, ஸோ கிளாஸ் 1 என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் 1, அடுத்து பிசிக்ஸ் 2, அடுத்து வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பார்ட் 1, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பார்ட் 2 எடுத்திருப்போம். கிளாஸ் 5ல பார்த்தோன்னா ரொபோட்டிக்ஸ். ஏன்னா ரொபோட்டிக்ஸ் பற்றி இப்போ கூட குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொபோட்டிக்ஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், ஏஐயும் ரொபோட்டிக்ஸும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போ 10 மார்க்லையோ 15 மார்க்லையோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேங்களா 2024 குரூப் 1 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நானோ டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், நானோ டெக்னாலஜி பற்றியும் கொஸ்டின்ஸ் குரூப் 1 மெயின்ஸில் வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், பேட்டரிஸ் பற்றி. தென் கிளாஸ் 8 பார்த்தோம் அப்படின்னா கேசியஸ் ஃபியூவல்ஸ், வாயு எரிபொருட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா பாலிமர்ஸ், கிளாஸ் 9 வந்து பாலிமர்ஸ், பலபடி சேர்மங்கள். 10th கிளாஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஐஎஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து தான் நம்மளுக்கு பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், கான்செப்ட்ஸ் டூல்ஸ் யூஸ்டு இன் பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், கிளாஸ் 13. கிளாஸ் 14 பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னா என்ன, பிடி காட்டன் என்ன, கோல்டன் ரைஸ், எடிபிள் வேக்சின்ஸ், அதை பற்றி பார்த்தோம். கிளாஸ் 15 பார்த்தோம்னா பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பயிர் மேம்பாட்டில் உயிர் தொழில்நுட்ப முறைகள் அப்படிங்கிறது. கிளாஸ் 16 அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு முறைகள் பற்றி பார்த்தோம், அதனுடைய அப்ளிகேஷன் பற்றி. கிளாஸ் 17 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். 18 பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் அண்ட் எலைசா, பிசிஆர் அண்ட் எலைசா அந்த டெஸ்ட் பற்றி என்னென்ன, அதனுடைய படிநிலைகள் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, எல்லாத்தையுமே பார்த்தோம். அடுத்து கிளாஸ் 19 பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக், அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெஸ்ட் பேபி, சரகேசி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து கிளாஸ் 20 வேக்சின் அண்ட் அதர் டைப்ஸ், அப்புறம் வேக்சினேஷன் டேபிள் பற்றி பார்த்தோம். தென் லாஸ்ட்டாக பார்த்தது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் 22ல் ஓவரால் ரிவிஷன் பார்க்க போகிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் டாப்பிக்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய டாபிக் வரையும், அதாவது ஒவ்வொரு டாபிக் வாரியாக எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான வீடியோ தான் இது. தென் லாஸ்ட்டாக நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸை கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண போகிறோம், வித் ஆன்சரோடைய ரிவைஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் தான் அடுத்த டாபிக். அதோட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நாளைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட், நம்மளுடைய பார்ட், ஸோ எக்ஸ்பெஷலி பார்த்தோன்னா என்னுடைய பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த டாப்பிக்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் வைக்கும் பொழுது அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வந்து சண்டே பார்ப்போம். ஓகே, சாட்டர்டே டெஸ்ட்லையுமே சண்டே எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நேற்று பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நம்ம அதாவது போன ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்துருப்போம். தென் கம்மிங்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் எப்போ வருதோ அப்போ எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 days அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லா கிளாஸுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிளேலிஸ்ட்டு நம்மளுக்கு தனியாக போட்டிருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 22 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ரிவிஷனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பிபிடியாக பார்க்கலாம். சரியா, ரைட்.
இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டார்டிங்கில். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 1. அதாவது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் தாங்க நடத்த போகிறோம். ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லை, நடத்த போகிறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம நடத்திட்டோம். அதை அந்த வீடியோவை ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயிலாக நடத்திருக்கோம். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். ஒரு அணுனா என்ன, அணுக்குள்ள என்னென்ன கட்டமைப்பு இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்னென்ன, அந்த பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சது யாரு, எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அணுடைய அமைப்பை வரைஞ்சி ஈஸியாக என்ன பண்ணியிருந்தோம், புரியுற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ கிரேக்க மொழி, அணு என்ற சொல்லே வந்து கிரேக்க மொழியான அட்டாமஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க மொழி சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். அதனுடைய பொருள் என்ன, வித்தவுட் டிவிஷன் அல்லது இன்டிவிசபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரிக்க முடியாது என்பது பொருள். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல் வந்து இவருடைய மாடல் யாரு, நீல்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்மளுக்கு ஜான் டால்டன் 1808 ஒரு ஸ்பெரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜே தாம்சனுடைய மாடல். அவருடைய மாடல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த தர்பூசணி பழத்தில் பாதியா வெட்டணும்னா எப்படி இருக்குமோ அதனுடைய மாடல். அப்படி அவரே தான் சொல்லியிருக்காரு, அதில் பாதியா வெட்டணும்னா அதில் இருக்கக்கூடிய விதைகள் போன்றுதான் எலக்ட்ரான்கள் அங்கங்கே பொதிந்து காணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மாடல், வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அட் த சேம் டைம் எலக்ட்ரானை கண்டறிந்தவரும் ஜே தாம்சன் தான். அடுத்து பார்த்தோன்னா அந்த ஜே தாம்சனுடைய ஆய்வின்படி எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு பற்றி ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், முல்லிகனுடைய ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜுடைய வேல்யூ அளவு -1.6 × 10⁻−19 கூலும். கூலும்ன்றது கண்டுபிடிச்சதுனால அவருடைய பெயர். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட், ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர். இவர் தான் வந்து நியூக்ளியஸ் உட்கருவே கண்டுபிடிச்சிருப்பார். அணுவின் உட்கருவே கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டா ரூதர்ஃபோர்ட் அவர்கள் தான் 1911. அவருடைய சோதனை பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பை கோல்டு ஃபாயில். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஆல்ஃபா சிதறல் சோதனை அப்படிங்கிறது ரூதர்ஃபோர்டைய அணு மாதிரி. ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் மாடல் 1808. ஸோ ஹார்ட் அண்ட் சாலிட் ஸ்பியர்னு கொடுக்குறாங்கல்ல, அப்போ ஸ்பெரிக்கல் இன் மாடல். அப்போ அணுவினுடைய வடிவம் என்ன வடிவம்னு கேட்டாங்கன்னா கோள வடிவம். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இது ரெண்டு பேருக்கு இடையில இன்னொருத்தர் இருப்பார். யார், நம்ம அந்த அட்டாமிக் மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவரோட பாருங்க. ஓகே, ஸோ கோல்டுஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வருவார். ஓகே, ஆட்டம் என்பது ஸ்பெரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர் தான், கரெக்ட், ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் உள்ள சில பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் புரோட்டான் அப்படின்னு பேர் வச்சிருக்க மாட்டாரு. பிற்காலத்தில் தான் ரூதர்ஃபோர்ட் அவர்கள் அதற்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சது என்னவோ கோல்டுஸ்டீன் தான், ஆனால் அதற்காக பெயர் வைத்தவர் ரூதர்ஃபோர்டு. சரியா? தென் அதுக்கு 1886. அதுக்கப்புறம் தான் 1897 இவர் நம்மளுடைய ஜே தாம்சன் அவர்கள் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸான எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து ரூதர்ஃபோர்டுடைய மாடல். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சது யாராரு, கோல்டுஸ்டீன், ஜே தாம்சன், ஜேம்ஸ் சாட்விக். அவர் பார்ட்டிகல்ஸ் புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்டுஸ்டீன், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன், நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக். அதனுடைய சிம்பல், அதனுடைய சார்ஜ், அதனுடைய மாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து போர்ஸனுடைய அணு மாதிரி, நீல்ஸ் போருடைய அணு மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீல்ஸ் போர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நீல்ஸ் போருடைய அணு மாதிரியை பார்த்திருப்போம். ஸோ நீல்ஸ் போர் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய சுற்றுவட்ட பாதை என்று சொல்லக்கூடிய ஆர்பிட் அல்லது ஷெல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ இதில் வந்து அந்த வரிசைகள் ரொம்ப முக்கியம். இது லைமன், பால்மர், போர்ச்சன், ப்ராக்கெட், பீஃப் அந்த 5 வரிசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய ரீஜியன், அதாவது அது அல்ட்ரா வயலட் வருதா, விசிபிள் வருதா, இன்ஃப்ராரெட்டில் வருதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் அதனுடைய எம் வேல்யூ என்ன, என் வேல்யூ என்ன. சரியா? இந்த 2 டேபிள் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2 டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதனை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். தென் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் என்ன, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதுவரையும் பார்த்ததுல வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அந்த வரிசைகள் 5 வரிசைகள் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அதை சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அணுக்கரு, அதாவது நியூக்ளியஸை பத்தி சொல்லக்கூடியது. நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். அணுக்கருடைய அளவு, இந்த இது கூட இந்த நியூக்ளியஸ் சைஸ் மாடல் கூட ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ A⁻⁴ அப்படிங்கிறது R0 × A⁻⁴ அப்படிங்கிறது. தென் 1 ஃபெர்மி ஈக்குவல் எவ்வளவு மீட்டருக்கு சமம். அணுக்கரு அடர்த்தினா என்ன, அணுக்கருவின் அலகுனா என்ன, சரியா? ரைட். நெக்ஸ்ட் அணுக்கரு விசை. இது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதை சொன்னது யார் அப்படின்னா யுகாவா அப்படிங்கிற அறிஞர். எந்த துகள்கள் மூலமாக இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்பது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய மீசான் என்ற உட்துகள்கள் மூலமாக ஏற்படும் அப்படிங்கிறது அவர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, அணுக்கரு விசை இருக்கிற விசையிலேயே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்லேயே மிகவும் வலிமையான ஒரு விசை, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படின்னா அது அணுக்கரு விசை தான். அடுத்த செகண்ட் கிளாஸ், சரிங்களா? செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்திருப்போம். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ கிளாஸ் 1ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஆட்டம் பத்தி தான் பார்த்திருப்போம். அணுனா என்ன, அதுக்கடுத்து அணுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாமிக் நியூக்ளியஸ், அணு கருவுனா என்ன அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம், சரியா? அடுத்து கதிரியக்கம், இதுதான் செகண்ட் கிளாஸ்ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி யார் கண்டுபிடிச்சா? ஹென்ரி பெக்கரல். ஓகே, ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டினால என்ன அர்த்தம்? கதிர் இயக்கம் அப்படின்னால என்ன அர்த்தம்? கதிர்களுடைய இயக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நேச்சுரலாவே ஒரு சில தனிமங்கள்ல இருந்து பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது எமிஷன் ஆகும். அது ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியே வந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரைட். ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர், அதை கண்டுபிடிச்சவங்க பேரு யார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, தென் அதனுடைய ஆல்பா கதிருடைய பண்புகள், பீட்டா கதிருடைய பண்புகள், காமா கதிருடைய பண்புகள். அதுல ரொம்ப முக்கியமானது 2 முக்கியமான பண்புகள். அது நம்ம கிளாஸ் 2 எடுக்கும் போதே தெளிவா சொல்லியிருப்போம். என்னது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி, இன்னொன்னு பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனியாக்கும் ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஆல்பா பார்ட்டிகளுக்கு அதிகமாக இருக்கும். ஆல்பா, அதுக்கடுத்து பீட்டா, அதுக்கடுத்து காமா. ஓகேங்களா? திஸ் இஸ் டிக்ரீசிங் ஆர்டர். அதுவே பெனட்ரேட்டிங் பவர் என்று சொல்லக்கூடிய ஊடுருவும் திறன், அந்த ஊடுருவும் திறன் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். காமா கதிர்களுக்கு அதிகமாக இருக்கும், அதற்கடுத்து பீட்டா, தென் அதுக்கடுத்து ஆல்பா. இந்த 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 2 முக்கியமான பண்புகள் நல்லா படிச்சு வச்சுக்கணும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதுமானது, சரியா? இது ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் நம்ம பார்த்துருப்போம். செயற்கை கதிரியக்கம், அயன் கியூரி மற்றும் ஜூலியட் 1934ஆம் ஆண்டு சாதாரண கதிரியக்க தனிமங்களை, சாதாரண தனிமங்கள், சரிங்களா, நார்மல் எலமெண்ட்ஸை கதிரியக்க தனிமமாக மாற்றும் முறை. நியூட்ரான் கொண்டு மோதும்போது அதில் சில எமிஷன்ஸ் வரும். அதுல ஆல்பா, பீட்டா, காமா போன்ற சில துகள்கள், அது மீசனா இருக்கலாம், பாசிட்ரானா இருக்கலாம், ஃபோசான்ஸ், அந்த மாதிரி துகள்கள் வெளிப்படும். ஓகே, ஆல்பா, பீட்டா, காமா ஒன்லி நேச்சுரல் ரேடியேட்டிவ்ல மட்டும்தான் வெளியிடப்படும். அதை தவிர மிச்சக்கூடிய ஒரு சில பார்ட்டிகள் வெளியிடக்கூடிய எமிஷன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதை கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து தான் அயன் கியூரி மற்றும் ஜூலியட். ஸோ 2 கூடிய டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி முக்கியமாக பார்த்தோம்னா SI யூனிட், ட்ரெடிஷனல் யூனிட், 2க்குள்ள டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷனல் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கியூரி, தொன்மையான அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. SI யூனிட் அப்படின்னு எடுத்தோம்னா அதை கண்டுபிடிச்சவருடைய பேரு பெக்கர். அது போக அதர் யூனிட்ஸ் பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்டு, ராய்ன்சன் அப்படிங்கிறதெல்லாம் பிற அலகுகள். அடுத்து பார்க்கும்போது ரேடியேஷன் டிரெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. GM கவுண்டர், கைகள் முல்லர் காரணி, அப்படி கைகள் முல்லர் கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீட்டா மற்றும் காமா கதிர்வீச்சை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி. அது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ரேட் பண்ணி வச்சுக்கணும் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது. அடுத்து கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதி 1913 ஃபஜன்ஸ் அண்ட் ஸ்டாடி அப்படிங்கிற இந்த 2 பேரும் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதன் அடிப்படையில தான் ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சிதைவுகள் பார்த்திருப்போம். அணியன் நிறையன்ல என்ன மாற்றம் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறது என்னங்க? ஆல்பா பார்ட்டிகல்ன்றது ஹீலியம். அப்போ அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4, கரெக்டா? அப்போ அணியனில் 2 குறைந்து நிறையனில் 4 குறைந்தால் அது வந்து ஆல்பா சிதைவு. பீட்டா பார்ட்டிகல்ன்றது எதை குறிக்குது? அது எலக்ட்ரானை குறிக்குது. அப்போ -1 மேல 0 வரும். அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 அப்படிங்கிறது தான் வந்து பீட்டா சிதைவு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆஃப் லைஃப் பீரியட், மீன் லைஃப் பீரியட் என்ன? கண்டிப்பா இதனுடைய ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்பா சிதைவு, அதுக்கடுத்து பீட்டா சிதைவு, காமா சிதைவு.
இந்த பீட்டா சிதைவு அப்படின்னும் போது என்னது அப்படின்னா அணு எண்ணில ஒன்று கூடும், நிறைய எண்ணில் மாற்றம் இருக்காது. அணு எண்ணில் ஒன்று கூடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்பாங்க. அடுத்து நியூட்ரினோ அப்படிங்கிற பார்ட்டிகள் என்ன, அதனுடைய பண்புகள். தென் வந்து இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் கார்பன் வயது கால கணிப்பு முறை, ஓகேங்களா. கார்பன் டேட்டிங், கார்பன் 14 வச்சு இதே இந்த பீட்டா சிதையை வச்சு தான் அந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது செயல்படும். அதனுடைய அடிப்படையில் தான் செயல்படும். ஓகே, ஏதோ ஒரு ஃபாசில்ஸ் இருக்குன்னா அதனுடைய வயதை கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு முறை. சரியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காமா சிதைவு. காமா சிதைவில் அட்டாமிக் நம்பர்லையும் சரி மாஸ் நம்பர்லையும் சரி ரெண்டுலையுமே சேஞ்சஸ் ஏற்படாது. ஒன்லி எனர்ஜி லெவலில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஏற்படும், ஆற்றல் மட்டத்தில் மட்டும். ஸோ ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அதனுடைய டிஃபரன்சியேஷன் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்ல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அதாவது என்னை பொறுத்தளவு இந்த செகண்ட் கிளாஸ்ல அட்டாமிக் பிசிக்ஸ்ல இந்த ரெண்டாவது பார்க்குறோம்ல பார்ட் 2, அது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. லைக் வந்து கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதனுடைய யூசஸ் பின்னாடி பார்ப்போம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸோட யூசஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதி, ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. தென் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஓகே, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கிளாஸ் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது நான் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, அதோடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு, நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து அட்டாமிக் பாம். அட்டாமிக் பாம் நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. ஹைட்ரஜன் பாம் அணுக்கரு இணைவின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. அணுக்கரு பிளவுக்கும் அணுக்கரு இணைவுக்கும் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்சியேஷன் என்ன. ஓகே, அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அணுக்கரு உலை. ஓகே, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையோட பேர் என்ன பேருங்க, அப்சரா. சரியா. கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், ஃபியூவல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ், மாடரேட்டர், கூலண்ட், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன வகை யூஸ் ஆகுது, ஓகே, என்ன பொருள் யூஸ் ஆகுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னென்ன அப்படின்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு கதிரியக்கத்தனிமமும் எதற்காக பயன்படுகிறது, மருத்துவத்துறையில், இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில், லைக் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், இதில் எல்லாம் எதில் யூஸ் ஆகக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுதான் நல்லா படித்து வச்சுக்கணும். சரி. அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். சரியா. இதுதான் வந்து கிளாஸ் 1 and 2ல பார்த்தது. அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக்கான நியூக்ளியர் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கரு இயற்பியல், அந்த டாபிக்ல நம்ம பார்த்தது. சரியா. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே ஒன்லி அணுவை பற்றி பார்த்துருப்போம். வாட் யூ மீன் பை ஆட்டம், அட்டாமிக் நியூக்ளியஸ்னா என்ன, இதை பற்றி பார்த்தது. தென் அதற்கடுத்து கிளாஸ் 2 ஃபுல்லாகவே நியூக்ளியர் பிசிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னை பொறுத்தவரை கிளாஸ் 2 நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வாட் யூ மீன் பை எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக அந்த எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வேக்கம் டயோடு, வேக்கம் ட்ரையோடு, அடுத்து வைபுலா ஜங்ஷன், மைக்ரோ ப்ராசஸர், ஐபிஎம், இந்த மாதிரி எவல்யூஷன். ஸோ யார் யார் கண்டுபிடிச்சாங்க, இதை வச்சு வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ஓகே, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்னால நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்மளுக்கு ஓரளவு எளிமையாக தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் மேக்ஸிமம் சோர்ஸஸ் எடுப்பாங்க. அதனால் வந்து அந்த புக்கு இந்த புக்கு அதை ப்ரிஃபர் பண்ணலாமா, இதை ப்ரிஃபர் பண்ணலாமா, நிறைய பேர் வந்து கமெண்ட் சேனல்ஸ் இதை கேட்குறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக படிக்கலாமா, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக படிச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு வரும். ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவு எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இன்னைக்கு மீன்ஸ் இப்போ இந்த டைம் இப்போ வந்து நம்மளுக்கு OMR பேஸில் தான் நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. ஸோ 2A மெயின்ஸும் கம்பல்சரி OMR பேஸில் தான் நடக்க போகுது. ஸோ டோன்ட் வரி. சரியா, ரைட், ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா புக் பேஸ்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். அந்த வேர் டு ஸ்டடியை பொறுத்தளவோ அதனுடைய புக் பேக் ஆன்சர் இருக்கும் இல்லையா. அது 11th 12th இருந்தாலும் சரி, 9th 10th இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும் புக் பேக் கொஸ்டின் மஸ்ட், கம்பல்சரி படிச்சு போயிருங்க. அதில் படிக்காம மட்டும் போயிடாதீங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட் இதனுடைய எவல்யூஷன் பார்த்தோம். தென் வந்து பாசிவ் காம்பனன்ட்ஸ், ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பாசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ENIAC அப்படின்னா என்ன, ENIAC அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து எனர்ஜி லெவல் பற்றி நம்ம தெளிவாக நடத்தியிருப்போம். நீங்கள் வந்து கிளாஸ் 3 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத தெளிவாக நடத்தியிருப்போம். அது ஒரு பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த எனர்ஜி கேப் வச்சு தான்
பேலன்ஸ் பண்ண என்ன, கண்டக்ஷன் பண்ண என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அது ரெண்டு கூடிய அந்த கேப்பை பொறுத்து தான் அது வந்து அது கண்டக்டரா இன்சுலேட்டரா செமிகண்டக்டரா அப்படிங்கிறத பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? வாட் பை இன்சுலேட்டர், அடுத்து கண்டக்டர், செமிகண்டக்டர். ஆனால் கொஸ்டின் எது அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் தான். ஏன்னா செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செமிகண்டக்டர் ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க, N டைப், P டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது அதில் அதாவது செமிகண்டக்டர் பொதுவாக இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் பிரிப்பாங்க. உள்ளார்ந்த குறைகடத்தி, வெளிப்புற குறைகடத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புறவியலான குறைகடத்தியை ஃபர்தரா ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அதான் N டைப், P டைப். தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரின்சிக்கை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து என்னது, N டைப், P டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ N டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பென்டாவேலன் 3 இணைதிறன் கொண்ட மாசூட்டுகளை சேர்க்கும் பொழுது சேர்க்கப்படக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம், N டைப் அப்படின்னா N டைப்னா 5 இணைதிறன். ஓகே, ஸோ பென்டாவேலன் 5 இணைதிறன் கொண்டது. P டைப் அப்படின்னா ட்ரைவேலன் 3 இணைதிறன் கொண்ட டைமங்கலி அணுக்களை சேர்ப்பது. ஓகே, அதுக்கடுத்து பிஎன் ஜங்ஷன் என்ன, டயோடு, ஃபார்வர்டு பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, முன்னோக்கு சார்புனா என்ன, பின்னோக்கு சார்புனா என்ன, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ரெண்டையுமே சேர்த்து பெறக்கூடிய ஒன்று இந்த ஐடியல் டயோடு அப்படிங்கிறது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நம்மளுடைய டெஸ்ட்லையுமே அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இடம்பெற்றுருச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? அதனால தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ டயோடு, டைப்ஸ் ஆஃப் டயோடு. ஜெனர் டயோடுனா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். தென் வந்து ஒளி மூழ்கு டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு. இதுலேயே இந்த ஜெனர் டயோடை விட, அதாவது டயோடு டாபிக்லேயே இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதாவது லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தெளிவுபடுச்சுங்க. அடுத்து ஃபோட்டோ டயோடு. ஓகேங்களா? ரைட். ஸோ த டைப்ஸ் ஆஃப் டயோட்ஸ் அப்படிங்கிறது நல்லா படிச்சு வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் டயோட்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இதுவரையும் பார்த்ததில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பாசிவ் காம்பனன்ட்ஸ், எவல்யூஷன் ஆஃப் வந்து இந்த எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்டார்டிங்கில் அந்த வேக்கம் டயோடு கண்டுபிடிச்சது, ட்ரையோடு, பைபோலர் ஜங்ஷன், இதெல்லாம் ஜஸ்டரோட பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நேராக எங்கே வந்துருங்கன்னா செமி கண்டக்டர் வந்துருங்க. அதனுடைய டைப்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டயோடுடைய டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். அதில் டிஜிட்டல் சிக்னலில் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக் கேட்டுகள். அதில் வந்து முக்கியமாக படிக்கக்கூடியது அந்த ஃபார்முலாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரிலிம்ஸில் அந்த ஃபார்முலாஸ், அதாவது பூலியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்க மாட்டோம். பட் அதில் இந்த ஈக்குவேஷன் அவுட்புட் ஃபார்முலா மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஒவ்வொரு இதில் அவுட்புட் ஃபார்முலா இருக்குல்ல, y = a டாட் பை பார், a + b பார், இந்த மாதிரி அந்த அவுட்புட் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பூலியன் அல்ஜிப்ரானா என்ன, டிமார்க்ஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் தெளிவாக கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஐசினா என்ன, அதனுடைய பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர், தென் அதனுடைய டைப்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 3ல பார்த்தது. ஸோ கிளாஸ் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்யூனிகேஷன் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்தளவு ரெண்டு முக்கியமானது, ரெண்டு தான் மேக்ஸிமம் கேட்கக்கூடியது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலேஷனுடைய டைப்ஸ், பண்பேற்றத்தினுடைய வகைகள். மாடுலேஷன் 3 வகையான மாடுலேஷன். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுடைய ப்ரொபகேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய டைப்ஸ். இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ மாடுலேஷன் அப்படின்னா என்ன, அது 3 வகைப்படும். விச் பண்பேற்றம், மாடுலேட்டிவ் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதிர்வெண் பண்பேற்றம், பேஸ் மாடுலேஷன், கட்ட பண்பேற்றம். இது நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொருத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனோட தெளிவாக சொல்லியிருப்போம். சரியா? அதனுடைய எக்ஸாம்பிளும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன், ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன், ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன், இது 3 நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ரைட், இது ரொம்ப முக்கியமானது தான். சரி, ரைட். இவ்வளோதாங்க மேக்ஸிமம். இது மேக்ஸிமம் படிச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் என்ன, தென் ரேடாரோடைய அப்ளிகேஷன்ஸ். சரியா? அவ்வளோதான். ரெண்டு விஷயம் மட்டும்தான் படிக்க போகிறோம். ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேஷனுடைய டைப்ஸு, என்னோட மாடுலேஷனுடைய டைப்ஸ். இது ரெண்டு மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா சார்? இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கிளாஸ் 2 இந்த டாபிக் எடுக்கும்போதே சொல்லியிருந்தீங்க. டிரான்சிஸ்டர் ஜஸ்ட் இது ஹீட் பண்ணிக்கிட்டா போதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா லேசருடைய பண்புகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் அதனுடைய டைப்ஸு, லேசர் கம்பல்சரி படிக்கணும். லேசருடைய டைப்ஸு, தென் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் தெளிவாக படிக்கணும். ஓகேயா? ஸோ இதான் வந்து கிளாஸ் 2ல் நம்ம பார்த்துருக்கக்கூடியது. சரி, கிளாஸ் 2ன்றேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 2ல் பார்த்தக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 2ல் நம்ம பார்த்தது. சரியா? ஸோ அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதை பார்த்தாச்சு. அடுத்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் 1 and 2ல என்ன பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 1 and 2ல என்னென்ன பார்த்தோம்.
ஓகே, அதில் என்னென்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எகெயின் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்த்த அட்டாமிக் ஃபிசிக்ஸில் பார்ட் 2 எடுத்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா படிக்கணும். கதிரியக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நல்லா படிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவு ஆசிவ் பாசிவ் ஆக்டிவ் பாசிவ் காம்பனன்ட்ஸ்னா என்னென்ன நல்லா படிச்சுக்கணும், எவல்யூஷன் நல்லா படிச்சு வச்சுக்கணும். தென் என்ன பார்த்தோம், இந்த செமி கண்டக்டர் அதோடைய டைப்ஸ், எஸ்பெஷலி எல்இடி டயோடுடைய வகைகளில் எல்இடினா என்ன, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் டயோடுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் டைரக்டாக லாஜிக் கேட்ஸில் ஒன்லி ஈக்குவேஷன் மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கிட்டா போதுமானது. கம்யூனிகேஷனில் ரெண்டு தான், ஒன்று எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேஷனுடைய டைப்ஸ், இன்னொன்று மாடுலேஷனுடைய டைப்ஸ். லாஸ்ட் டைமில் ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், அடுத்து பார்த்துக்கலாம் ரொபோட்டிக்ஸ். ஸோ ரொபோட்டிக்ஸை சொல்லணும் அப்படின்னா ரொபோட்டிக்ஸை பொறுத்தளவு முக்கியமாக படிக்கக்கூடியது இது வந்து ரொபோட்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அது எந்த வேர்டு, இதில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பார்த்துக்கிட்டாலே நல்லது தான். ஓகேவா? சரி, ரைட். ஸோ ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா செக் மொழிச்சொல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வாட் யூ மீன் பை ரொபோட்டிக்ஸ். இவன் நான் ஆல்ரெடி இந்த டாபிக் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாஸ் ஒரு திருப்பி பாருங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், குரூப் 1 மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் ரொபோட்டிக்ஸ், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே எழுதுனா போதும். அவங்க அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க, எந்திர நிலை என்றால் என்ன, இதான் கொஸ்டின். 10 மார்க்கா ஒரு 3 மார்க்கா ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, செயற்கை நுண்ணறிவு, அதுவும் ரொபோட்டிக்ஸும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மூன்றாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தது டைப்ஸ், ரொபோட்டிக்ஸோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த மூணுமே. ஓகே, அது நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸை அப்படியே எழுதியிருந்தாலே போதும். சரியா? ஃபைன். சரி, ஓகே, இங்கே வாங்க. அடுத்து வாட் பை ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோமா. இந்த பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ரோபோட்ஸை வடிவமைத்தவர் யார், இஸ் ஜார்ஜ் டேவால். ஓகே, அப்புறம் வந்து ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் யாரு. ஓகே, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் கம்பல்சரி படிக்கணுங்க. அறிவியல் அறிஞர்கள் பேர் வந்துச்சுன்னா நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் பார்த்தாச்சு. மெட்டீரியல் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ், ஹியூமன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட். இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸோடைய வகைகள் ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ தொழிற்சாலை ரோபோடைய டைப்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. ஏன்னா என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறனால ஃபேக்சுவலாக தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு தொழில், அதாவது உள்நாட்டுனா உள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ரோபோ பேரு பிராவோ அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரோன் பற்றியும் பார்த்தோம். ஸோ ட்ரோனுடைய டைப்ஸ், அதனுடைய வகைகள், அதனுடைய யூசஸ். அடுத்து நேனோ ரோபோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அப்ளிகேஷன், ரோபோட்டிக்ஸனுடைய அப்ளிகேஷன்ஸ். சரியா? அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஈவன் ரோபோட்டிக்ஸில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் கேட்டாங்க. டைப்ஸ் கேட்டாங்களா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டாங்களா தெரியல, பட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, ரோபோட்டிக்ஸனுடைய அட்வான்டேஜ் அப்படியே கேட்டிருந்தாங்க. இதனுடைய நன்மைகள் தீமைகள் இதில் இருக்கிறது அப்படியே எழுதினாலே போதும், பாயிண்டா. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் இட். இதான் ரோபோட்டிக்ஸில் நம்மளுக்கு தெரியக்கூடியது. ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கு. எதை பார்க்கணும் அப்படின்னா ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ், அறிவியல் அறிஞருடைய பேர், முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி இப்போதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பெஸ்ட்டாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ முதல் காவல் நிலையம், இப்போ மாடல் கொஸ்டின் கூட நம்ம பார்த்துருப்போம். காவல் நிலையம், ரோபோட்டோட காவல் நிலையம் அமைச்சது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டை உருவாக்கியது யார் அப்படின்னா ஜப்பான். இந்த மாதிரி ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா ரோபோட்டிக்ஸ் தான் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பக்கத்தில் சியூன்னு போட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி படிச்சுக்கணும். அது ஓரியன்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ ரோபோட்டிக்ஸில் இவ்வளோதான் நம்ம பார்க்கக்கூடியது. எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸுடைய டைப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தோம்னா நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது காமன் ஃபார் த ஆல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அது 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 2A இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை நானோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ நேனோ என்ற சொல் லத்தீன். இதுவே ஒரு சில கன்ஃபியூஷன் வந்துச்சு, கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க லத்தீன் வார்த்தையா கிரேக்க வார்த்தையா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நேனோன்றது லத்தீன் வார்த்தை தாங்க, வெரிஃபைடு. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாட் யூ மீன் பை நானோ டெக்னாலஜி. நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே,
ஓகே 1 to 100 நானோமீட்டர். கம்மியாக இருந்துச்சுன்னா என்னது நானோ, அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் சாலிட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பார்க்கும்பொழுது அப்ளிகேஷன்ஸ், ஆரம்பகால வளர்ச்சி மற்றும் இயல்பு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு டாபிக்ஸையும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் நேம் பேஸ்டு வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த இதுலேயே ஒரு பாயிண்ட் வரும்ல, நேனோ என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். இந்த பார்த்தோம்னா இவங்க பேர் ரொம்ப முக்கியம். ஸோ டெனிகுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த வருஷம்? 1974. அடுத்து இதெல்லாம் வந்து ஆரம்பகால வளர்ச்சி. டைப்ஸ் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ கார்பன் அடிப்படையில் நானோ பொருட்கள், உலோகம் அடிப்படையிலான நானோ பொருட்கள், டென்ட்ரைமர்ஸ் என்னன்னு கேட்கலாம் மேபி. ஏன்னா இந்த டாபிக் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், இந்த பிரான்ச்டுன்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது பேர் டென்ட்ரைமர்ஸ், நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த இயற்கையில் உள்ள நானோ பொருட்கள் என்னென்ன, தென் வந்து நானோ இன் நேச்சர், அதாவது இங்கிலீஷில் சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் டைப்ஸ். சரியா, பாட்டம் அப் அப்ரோச், டாப் டு டவுன் அப்ரோச்னா என்ன, அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம வந்து நானோ டெக்னாலஜியில் பார்த்த விஷயங்கள். கிளியரா? ரைட். ஓகே, ஸோ நானோ டெக்னாலஜியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நானோ பொருட்களுடைய சைஸ் என்ன, தென் வந்து அந்த ஆரம்பகால வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஏர்லி எவல்யூஷன்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. இது மூணையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபேக்சுவல் பார்த்தாலே தெரிலங்க. இப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதனுடைய நன்மைகள், தீமைகள், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய விளைவுகள், இது எல்லாத்தையும் படிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் மேபி நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அந்த நீங்க எல்லாத்தையுமே ஜஸ்டோட ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு, இது வந்து ஒரு இயர் இருக்கு, முதலே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஓகே, இயற்கையில இது ரொம்ப சின்னது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் வந்து டென்ட்ரைமர்ஸ், பிரான்ச்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கிளாஸஸ் நடத்தும் போது தெளிவாக சொல்லியிருந்தோம். சரியா, இதுதான் நானோ டெக்னாலஜியில நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். இந்த டாபிக் நடத்தும் போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கிட்டோம். ஒன்று எலக்ட்ரோகெமிக்கல் செல்லையோ எலக்ட்ரோலைட்டிக் செல்லையோ ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டுக்கும் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனோடனே கேத்தோடனே என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம், அப்படி ஆனோடு கேத்தோடு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேட்டேன்னா என்ன, ஆனே என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரெண்டுக்குரிய டிஃபரன்சியேஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை எளிமையாக கடந்துடலாம். சரியா, ரைட். வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்னு பார்த்தோம். இதுல ரொம்ப முக்கியமானது படிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீட்டா எங்க போயிடணும் அப்படின்னா பேட்டரிஸ் போயிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல அதான் இருக்கு. ஸோ ஓகே ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னங்க, ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒரே டைம்ல நடைபெற்றுச்சுன்னா அது பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ரைட். டேனியல் செல்னா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சால்ட் பிரிட்ஜ் வருது. சால்ட் பிரிட்ஜ் வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து கால்வானிக் அண்ட் வோல்டாயிக் செல் முதல்ல பயன்படுத்தப்பட்டது. அந்த செல்னா என்ன, காம்பனன்ட்ஸ், அவருடைய காம்பனன்ட்ஸ் என்ன, தென் அதில் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அப்ளிகேஷன்ஸ். சாரி, ஓகேயா. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கூடுதலாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் வந்து அது பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோலைட்டிக் செல், மின்னார் பகுப்பு செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இட் ரெக்வயர்ஸ் an எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ். ஆனால் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுக்கு அந்த எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கிடையாது. அதில் சால்ட் பிரிட்ஜ் வரும். இன்னொரு விஷயம் சொல்லவா, ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரோ கெமிக்கல் செல். ஒரே ஒரு ஹாஃப் செல் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோலைட்டிக் செல். சிம்பிளா சொல்லணும் அதான். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹாஃப் செல் தானே இருக்கு, அதுலயே ஆனோடு கேத்தோடு ரெண்டுமே இருக்கு. சரியா, ரைட். அடுத்து அதனுடைய பயன்பாடு, அதனுடைய காம்பனன்ட்ஸ், அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். பேட்டரிஸ், இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். பேட்டரிஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியாவே இங்கே தான் இருக்கு. பேட்டரிஸ் பிரைமரி செல்னா என்ன, செகண்டரி செல்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அதற்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த பிரைமரி செகண்டரி செல்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைரக்டாக கொடுத்து இந்த வகையான செல் வந்து அது வந்து பிரைமரியா செகண்டரியா, ஸோ ட்ரிபிள் ஏ பேட்டரி, A23 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டரி கேட்கக்கூடிய போது கொஸ்டின் ஏரியா நிக்கல் காட்மியம் செல், லெட் ஆசிட் செல், இதெல்லாம் வந்து பிரைமரியா செகண்டரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபியூவல் செல், இது வந்து புதுசாக நம்ம படிக்கக்கூடியது. ஃபியூவல் செல் கம்பல்சரி படிச்சுக்கணும். இதுவுமே நல்லா படிச்சுக்கிறது தான். பேட்டரி ஸ்டடியும் பார்த்தோன்னா 12th கெமிஸ்ட்ரி வால்யூம் 2, 12th கெமிஸ்ட்ரி நல்லா படித்தாலே ஓரளவு போதுமானது. மற்றபடி நம்ம கொடுத்த நோட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, எஸ்பெஷலி பேட்டரிஸில் இதுதான் படிக்கணும்னு நான் சொல்லுங்க. பேட்டரிஸ் கம்பல்சரி எல்லாமே படிக்கணும். ஓகே,
எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கும் எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் காம்பனன்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஒரு தடவை வாசிங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிருங்க. ஓகே, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரியா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னங்க? கேசியஸ் ஃபியூவல்ஸ். கேசியஸ் ஃபியூவல்ஸ். ஸோ கேசியஸ் ஃபியூவல்ஸ் எத்தனாவது டாபிக்ங்க? கிளாஸ் 8 8வது கிளாஸில் பார்த்துருந்தோம் கேசியஸ் ஃபியூவல்ஸ். நான் ஒன்லி கேசியஸ் ஃபியூவல்ஸ் மட்டுமே நம்ம இங்கே பார்க்கல, ஃபியூவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. அதிலே கேசியஸ் ஃபியூவல்ஸ்னு கொடுத்து எல்பிஜின்னு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம படிக்கக்கூடியது எல்பிஜி நல்லா படிச்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? கேசியஸ் ஃபியூவல்ஸை பொறுத்தளவு எல்பிஜி நல்லா படிச்சுக்கணும். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய அதர் ஃபியூவல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம நடத்தும் போது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தோம். வாட் யூ மீன் பை ஃபியூவல், ஃபியூவலுடைய டைப்ஸ் என்ன, தென் அதுக்கடுத்து கேசியஸ் ஃபியூவல்ஸ் எல்லாம் டேரெக்டாக எல்பிஜி. ஓகே, எல்பிஜியை பற்றி நல்லா படிச்சுக்கணும். வாட் யூ மீன் பை எல்பிஜி, அதில் வந்து ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டின் கலந்துருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் மனத்திற்காக மட்டும் எத்தில் மெர்காப்டன் சேர்ப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா படிச்சிருப்போம். ஆனால் கூடுதல் தகவல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ரைட். இது வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ல தெரியக்கூடியது. இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது நல்லா படிச்சுக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிக்கணும் மீன்ஸ் அதையும் சேர்த்து லைட்டாக படிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்படல. இப்போ நேச்சுரல் கேஸ், வாட்டர் கேஸ், கோல் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், பயோ கேஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஏன்னா அதனுடைய காம்பனன்ட்ஸ் தான் அதெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடியது. ஓகே, நேச்சுரல் கேஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமாக நேச்சுரல் கேஸ்ன்றது மீத்தேனை தான் சொல்லுவாங்க. ஆனால் அது மீத்தேன் மட்டும் கிடையாது. அல்கைன்ஸ் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு எல்லாமே தான் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெட் கேஸ்னா என்ன, ட்ரை கேஸ்னா என்ன, உலர்வாயு அப்புறம் வந்து ஈரவாயு என்று சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸினுடைய பயன்பாடுகள் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிஎன்ஜி தான் கேள்விப்பட்டிருப்போம், பட் எல்என்ஜி இருக்கு. சரியா? அப்போ எல்என்ஜினா என்ன? அடுத்து வாட் யூ மீன் பை சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, தென் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல். ஹைட்ரஜன் ஃபியூவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஃபியூவல். எதிர்கால எரிவாயு என்று அழைக்கப்படுவது ஹைட்ரஜன் ஃபியூவல். இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தென் பார்க்கும்போது அதர் ஃபியூவல்ஸ், இதுதான் வந்து இந்த கோல் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், தென் வந்து கோல் கேஸ், ஓகே, வாட்டர் கேஸ், தென் பயோகேஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக பார்த்தோன்னா லைஸாக கொடுத்துருப்போமே இந்த பாயிண்ட்ஸ், என்னென்ன ஃபியூவல்ஸ், என்னென்ன காம்பனன்ட்ஸ். அதாவது எல்பிஜினா ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன், சிஎன்ஜினா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், ஈவன் பென்டேன்னு சேர்ப்பாங்க. பட் பியூட்டேன் நல்லா படிச்சுக்கணும். நேச்சுரல் கேஸ் என்ன, பயோகேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், இது எல்லாமே தனியாக கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் இந்த கலோரிஃபிக் வேல்யூ. வாட் யூ மீன் பை கலோரிஃபிக் வேல்யூ, ஒவ்வொருத்தருடைய கலோரிஃபிக் வேல்யூ. நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஒரு 4 இதை கொடுத்து அதனுடைய மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ நேரடியாக கொடுத்து கேட்கலாம். ஸோ கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட் ரைட். இது வந்து எங்கே படிக்கலாம்? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் புக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க, 11th புக்கில். ஸோ அதனால் அதர் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கிளாஸ் 9 பாலிமர்ஸ். பாலிமர்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப என்ன இருக்குது அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஏன்னா பாலிமர்ஸ் நிறையா தான் இருக்குது. ஓகேயா? பலபடி சேர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா பாலிமர்ஸை பொறுத்தளவு வாட் யூ மீன் பை பாலிமர்ன்ற பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கணும். ஏன்னா எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அடிஷனல் பாலிமர்ஸ், கண்டென்சேஷன் பாலிமர்ஸ், ஓகே. ஸோ விச் நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், செமி சிந்தட்டிக், இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் வரும்போது ஸ்ட்ரக்சர் பேஸில் மாலிகுலர் ஃபோர்ஸ் அடிப்படையில் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய ஈக்குவேஷன்ஸ் உள்ள வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்கணுமா சார்? தேவையில்லை. பட் அதனுடைய டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடிஷன் பாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள் எது, கண்டென்சேஷன் பாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள் எது. இப்போ நைலான் 6னா என்ன, நைலான் 6 என்ன, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேயா? ஸோ அதனால அது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் உடைய டைப்ஸ். ஓகே, பிளாஸ்டிக் உடைய டைப்ஸ். ஓகே, பாலிஎத்திலின், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் என்ன, லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் என்ன, அது எதற்காக பயன்படுது. முக்கியமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதனுடைய கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஹெச்டிபியில் கேட்டலிஸ்ட் எதை பயன்படுத்துகிறோம்? ஆக்சிஜன். அதுவே எல்டிபியில் ஜெய்கராட்டா கேட்டலிஸ்ட். ஓகே. அடுத்து டெஃப்லான், ஆர்லான் என்ன, இந்த பாயிண்ட் பாருங்க. கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன், அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பேக்லைட், மெலமைன், தென் வந்து ரப்பர்ஸ், நேச்சுரல் ரப்பர், அப்புறம் சிந்தட்டிக் ரப்பர்,
நேச்சுரல் ரப்பர்னா என்ன, சிந்தட்டிக் ரப்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டுக்குரிய டிஃபரன்ஷியேஷன் தெளிவாக சொல்கிறேங்க. கிளாஸில் நடத்துகிற இந்த நோட்ஸை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து நிறைய படிச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து மறந்துடாதீங்க. நான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரை எல்லாத்தையுமே தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவு பாலிமர்ஸில் இதை தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. எப்படி கொஷின்ஸ் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலிமர்ஸ் கொஞ்சம் அஸ்மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமானது எனக்கு. சரியா, மற்றபடி படிக்க முடியாது கிடையாது. ஏன்னா எதுக்காக எனக்கு அது கஷ்டமாக இருக்கும்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அடிஷ்னலும் கண்டென்சேஷனும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குமே ஒழிய, ஆனால் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்து பிளாஸ்டிக் தாங்க இதில் கொஸ்டினே. சரிங்களா, அந்த பயோடைவர்ஜென்ட் பாலிமர்ஸோட எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம் படிச்சுட்டு இந்த ஃபைபர்ஸ், வாட் யூ மீன் பை ஃபைபர் பார்த்துக்குங்க. கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஃபைபர்ஸ், நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர், இங்கே தான் கொஸ்டின் இருக்குது. அப்போ பாலிமர்ஸை பொறுத்தளவு எல்லாத்தையும் என்னால் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. டக்குன்னு இதை மட்டும் படிச்சு இதில் வந்து கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்லாம் படிச்சுப்போம். ஓகே, வாட் யூ மீன் பை பிளாஸ்டிக்கில் ரெண்டு வகையான தெர்மோ செட்டிங்னா என்ன, அடுத்து தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, தெர்மோ செட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் கொஸ்டின். இது நான் வந்து கிளாஸில் எடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகே, ரெசின் குறியீடுடைய அதர் நேம்ஸு, காமன் ஐட்டம்ஸ், அது எதற்காக பயன்படுது. சரியா, எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டினே இதில். அடுத்து பாலிலாக்டிக் அமிலம், நெகிழிகள். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. மட்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் உதாரணம். நெகிழி ஒன்றும் பாக்டீரியாவை எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கண்ணாடியுடைய கலர்ஸ். ஓகேயா, அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிமர்ஸ், வாட் யூ மீன் பாலிமர்ஸ்ன்றதை பார்க்கணும். HDPE LDPE அப்படின்னா என்னென்னு போலாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நேச்சுரல், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக், அடிஷ்னல், கண்டென்சேஷன், சிம்பிள். ஓகேங்களா, நேராக பிளாஸ்டிக் வந்துருங்க. பிளாஸ்டிக்குடைய டைப்ஸ், அதனுடைய யூசஸ், தட் மீன்ஸ் ரெசின், கோடு, லாஸ்ட் அதுக்கடுத்து கண்ணாடி. ஓகே, ஆனால் ரொம்ப முக்கியமானது பிளாஸ்டிக், நல்லா படிச்சுக்கோங்க. இது எங்கே படிக்கலாம்? 7th சயின்ஸில் இருக்குது, 12th கெமிஸ்ட்ரியிலே இருக்குது. ஓகே, பாலிமர்ஸை பொறுத்தளவு. ஸோ பாலிமர் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது தான். இந்த நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ்ல நேரடியாக என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா, வாட் யூ மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ், அதனுடைய டைப்ஸ். ஓகே, இது வந்து கெமிஸ்ட்ரிலையும் வரும், தென் பயாலஜிலையும் வரும். கரெக்ட் தானே? கார்போஹைட்ரேட்ஸுடைய டைப்ஸ் பார்த்தோன்னா முக்கியமாக பார்க்கும்போது மோனோசாக்கரைட், அதுக்கடுத்து டைசாக்கரைட், பாலிசாக்கரைட், இது நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அது இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அதில் என்னென்ன இருக்கும், ஆல்டிகைடா, கீட்டோனா. ஆல்டிகைடு கீட்டோனுடைய டிஃபரன்ஷியேஷன் CH2 ஆல்டிகைடு, CO கீட்டோன், நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, தென் டைப்ஸ் ஆஃப் சுகர், அதற்கான எக்ஸாம்பிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் சுகர் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து மோனோசாக்கரைட் இதெல்லாம் என்னென்ன வருது, எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டின். ஓகே, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எரித்ரோஸ்ன்னு கொடுக்கப்பட்டு அது வந்து டைசாக்கரைடா, மோனோசாக்கரைடா, இல்லை பாலிசாக்கரைடான்னு கேட்பாங்க. சரியா, கேட்கும்போது அது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். தட்ஸ் கால் மோனோசாக்கரைட். அடுத்து ஒலிகோ அப்படின்னா 1க்கு மேற்பட்ட என்ற அர்த்தம். 2 to 10 வரை இருந்துச்சு. 10க்கு மேற்பட்ட இருந்துச்சு அப்படின்னா அது பாலிசாக்கரைட். ஓகே, ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. அடுத்து வைட்டமின்ஸ்ல கொஸ்டினே என்ன அப்படின்னா, டாக்டர் ஃபங்க் அவர்கள் வகைப்படுத்தியவர் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், 2 வகையானது பார்த்தோம். தென் வந்து இதுதான் அதனுடைய கெமிக்கல் நேம், அதனுடைய சோர்ஸ் கூட அந்த அளவுக்கு இல்லைங்க. ஃபங்க்ஷன் டெஃபிஷியன்சி டிசார்டர் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எஸ்பெஷலி வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸில் அதனுடைய டைப்ஸு, தென் அதனுடைய யூசஸ், கடைசியாக இருக்கக்கூடிய அது எதை குணப்படுத்துது. சரி, அது இல்லாமல் என்ன டெஃபிஷியன்சி வரும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரிலிம்ஸ்லேயே இதை கொஞ்சம் நல்லாவே படிச்சிருப்போம். இருந்தாலும் மெயின்ஸில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க. ப்ரிலிம்ஸில் ஒன்லி என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, அந்த விட்டமினுடைய நேம் பார்த்துருப்போம், அதோடைய கெமிக்கல் நேம் பார்த்துருப்போம், டெஃபிஷியன்சி டிசார்டர் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இதில் கூடுதலாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரிய போதும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதில் எஸ்பெஷலி விட்டமின் பி உடைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அதனுடைய கெமிக்கல் நேம், அதனுடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் GIS. ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக் மற்றும் அப்ளிகேஷன் ஆஃப் GIS. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்க்குறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க.
நம்மளுக்கு புக்கை பொறுத்தளவு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லையும் 12th ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் ஒன் ஈவன் பை ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய அதோடைய டைப்ஸ் அந்தளவுக்கு ப்ராடாக கொடுக்கல. ஆனால் நம்ம இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு இதை வெளி சோர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். அதில் வந்து இதில் நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. சரியா? ஸோ வாட் யூ மீன் பை ஆன்டிபயோட்டிக்? ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டியோட பேர் என்ன, அதை கண்டுபிடிச்ச எந்த வருஷம்? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, 1928 1929 சொல்லி. ஏன்னா புக்கில் ரெண்டுமே இருக்கே சார், 1928 தான் கரெக்டானது. சரியா? அடுத்து ரைட். ஸோ கிளாசிஃபிகேஷன், இந்த கிளாசிஃபிகேஷன் தாங்க கொஸ்டின். நேச்சுரல், செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல்திற அடிப்படையில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அடுத்து நேரோ ஸ்பெக்ட்ரம், தென் வந்து பாக்டீரியோசைடல், அதுக்கப்புறம் பாக்டீரியோஸ்டாட்டிக். இது ரெண்டு. அடுத்து வந்தோன்னா செயல்பாடின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே அந்த வகைப்படுத்துகள் எல்லாமே அதர் ரிசோர்ஸில் ஃபாலோ பண்ணது. அதெல்லாம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம 12th புக்கில் இருக்கக்கூடியது. வாட் யூ மீன் பை ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன், அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், ஆன்டிபயோட்டிக்ன்ற வார்த்தையை. குயின் ஆஃப் ட்ரக்ஸ்னு ஏன் வந்து பென்சிலின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெமிங், ஜெயின் மற்றும் ஃப்ளோரி இவங்க யார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆன்டிபயோட்டியோட நேம், அதனுடைய கேட்டகரிஸ் பார்த்துருந்தோம். ஓகேயா? அடுத்து அப்ளிகேஷன்ஸ், ஒவ்வொரு தொற்றுக்கும் என்னென்ன வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துது. ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் பொறுத்தளவு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா அதனுடைய பெயர் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஈஸியாக இருக்கும், ஒரு படிச்சிட்டாலே ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஒழிய ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம ரிவிஷன் வந்துட்டோம். இந்த டாபிக் நடத்தும் போதே டே பை டே யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, லாஸ்ட் டைமாக ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுட்டு போயிருங்க. ஓகே, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் கொடுத்து, இப்போ நம்ம இப்போ கொஸ்டினில் கூட ஒன்று பார்த்துருந்தோம், வேங்கோமைசின் அப்படிங்கிறது என்னது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெட்ராசைக்ளினுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதற்கு என்ன எக்ஸாம்பிள். ஈவன் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், சுவாச தொற்றுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்சிலின், அசித்ரோமைசின், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சரியா? இது ஆன்டிபயோட்டிக் பொறுத்தளவு. நெக்ஸ்ட் ஜிஐஎஸ் பொறுத்தளவு நம்ம வந்து மேக்சிமம் படிக்கக்கூடியது அப்ளிகேஷன்ஸ் தான். ஆனால் நான் ஜிஐஎஸ்னா என்ன, அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்ளிகேஷன் எடுத்துருப்போம். அப்போ வாட் யூ மீன் பை ஜிஎஸ், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அதனுடைய காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பீப்புள், மெத்தட்ஸ், டேட்டா, இது எல்லாமே அதனுடைய காம்பனன்ட்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபங்க்ஷன்ஸ் என்ன. சரியா? தென் லாஸ்ட்டாக அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் தான் கொஸ்டினே. ஓகே, இந்த அப்ளிகேஷனை ஸ்கிப் பண்ணவே கூடாது, கம்பல்சரி படிக்கணும். ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும், அதாவது ஒவ்வொரு டாபிக் மீன்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும், ஒவ்வொரு துறையிலையும், கல்வியில், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில், தென் வந்து சுற்றுச்சூழல் மேம்பாடில், பேரிடர் மேலாண்மை, அவசர காலம், காலநிலை, வெதரில், தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷனில், ஹெல்த்தில் எப்படி யூஸ் ஆகுது, தென் ரியல் எஸ்டேட், ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் சேஃப்டி, இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொருலையும் என்ன இருக்குது அப்படின்னா ஜிஎஸ் பயன்பாடு இருக்குது. அப்போ அது எல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. நிறைய ரிசோர்ஸஸ் வெளியிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதனால் இதுவே போதுமானது தான். ஓகே, ஸோ வேர் டு ஸ்டடி ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் இல்லைங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாட் யூ மீன் பை ஜிஎஸ், அதனுடைய பயன்பாடு என்ன, சரி அதனுடைய செயல்பாடு என்ன, காம்பனன்ட்ஸ் என்ன தான் 12th புக்கில் இருக்க ஒழிய பயன்பாடுகள் ரொம்ப டீப்பாக கொடுக்கல. அதனால் கொடுத்த நோட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடியது ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். சரியா? இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் ஜிஐஸில் தெரியக்கூடியது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு டாபிக் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பயோடெக்னாலஜி. ஓகே, பயாலஜி அப்படிங்கிறது இதுலேருந்து ஆரம்பிக்கும். சரியா? பயாலஜின்றது இதுலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். பயோடெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறது. ஆனால் மோஸ்ட்லி பயோடெக்னாலஜியை பொறுத்தளவு அதனுடைய அப்ளிகேஷன் மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. மருத்துவத்துறையில் ஓகேங்களா? ஓகே, பேசிக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். வாட் யூ மீன் பை பயோடெக்னாலஜி, டிஎன்ஏனா என்னன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுதான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பயோடெக்னாலஜின்ற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்துக்கணும். கார்ல் இர்க்கி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த இயர் தப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அது கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. சரியா? ரைட். அடுத்து டைப்ஸ் பார்த்துருந்தோம். தென் வந்து பயன்பாடுகள், பயோடெக்னாலஜி இன் மெடிசன். ஸோ மருத்துவத்துறையில் அதோடைய பயன்பாடுகள் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்சுலின் உற்பத்தி. ஸோ அது எப்படி உற்பத்தி செய்யப்படுது, பெஸ்ட்மெண்ட் பேண்டரிங் 1921. இதில் வந்து இந்த நேமு
இந்த இயர் இதில் வரக்கூடிய நேம் அண்ட் இயரை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். நேம் அண்ட் இயரை நல்லா படிச்சுக்கணும். ஸோ எப்படி இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுது, வாட் யூ மீன் பை பிளாஸ்மேட், ஓகே, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்முடைய ஹியூமனுடைய பேங்க்ரியாஸ்லேருந்து செல் எடுக்கப்பட்டு அது பிளாஸ்மேட்டோட பொருத்தி தென் அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி பெருக்கி நம்ம வந்து அதுலேருந்து இன்சுலின் பிரிச்சு எடுக்கப்படுது. ஓகே, இதான் வந்து பேசிக்கான ஒரு செயல்முறை. இதை வச்சு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் இதே மாதிரி தான். பிளாஸ்மேட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஒரு டிஎன்ஏ தான், குரோமோசோம் சாராத ஒரு டிஎன்ஏ தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பிளாஸ்மேட், அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட், தென் வந்து வாட் யூ மீன் பை ரோசி அப்படிங்கிறது ஹியூமன் growth ஹார்மோன் எப்படி வளர்ச்சி செய்யப்படுது. இதே ப்ராசஸ் தான் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, பயோடெக்னாலஜியை பொறுத்தளவு. வாட் யூ மீன் பை இன்டர்ஃபெரான்கள்னா என்ன, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். அடுத்து ரீகாம்பினன்ட் வேக்சின் அது எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எம்ஆர்என்ஏ வேக்சின் 3க்குரிய டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா, சரி, ரீகாம்பினன்ட் வேக்சினுக்கும் எம்ஆர்என்ஏ வேக்சினுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் என்ன. ஜீன் தெரபியில் 2 வகையான டைப்பு. ஒன்று வந்து பார்த்தோம்னா சொமாட்டிக் செல் ஜீன் தெரபி, தென் வந்து ஜெர்மலின் ஜீன் தெரபி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்டெம் செல் தெரபினா என்ன, குருத்தணுக்கள் அப்படிங்கிறது. தென் பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், நல்லா கவனிச்சுக்கோங்க, மெடிக்கல்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர்ல எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ கிறிஸ்பியர் டெக்னாலஜி பற்றி நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம் அடுத்த டாப்பிக்கில். அடுத்த அப்ளிகேஷன்ஸ் அப்படி பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்விரான்மெண்டலில் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸில் அதோடைய அப்ளிகேஷன்ஸ். இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜிலாம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி நொதித்தல் பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் தெரிஞ்சுங்க, ஏன்னா அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுதான். அப்புறம் வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா, குளோபல் மார்க்கெட்டில் பயோடெக்னாலஜி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தது. அதோடைய ரிசோர்ஸஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏடா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பயோடெக்னாலஜியில் அப்ளிகேஷன்ஸில் முக்கியமாக மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா, ரைட். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே இன்சுலின் உற்பத்தி, ஹியூமன் growth ஹார்மோன் உற்பத்தி, அதுக்கடுத்து நம்ம பார்த்த எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஜீன் தெரபியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு இது அடுத்த டாபிக் கான்செப்டுவல் ஜீன்ஸ் பிளான்ட் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே, தாவர மரபு பொறியியல். இதில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து நல்லாவே படிச்சுக்கணும். பேசிக்ஸ்லேருந்தே நல்லாவே படிச்சு வச்சுக்கணும். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, அதற்கு தேவையான காம்பனன்ட்ஸ், பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் தேவையான காம்பனன்ட்ஸ், பேசிக் ரெக்குவயர்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அது நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, என்னென்ன. ஸோ பிளாஸ்மிட்னா என்ன, ரெஸ்ட்ரிக் என்சைம்ஸ், அதாவது ரெஸ்ட்ரிக் என்சைம்ஸ் அப்படின்னா வெட்டக்கூடிய நொதிகள் எது, ஒட்டக்கூடிய நொதிகள் எது, ரெண்டுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வச்சுக்கணும். டிஎன்ஏ லைகேஸ். ஓகே, வாட் யூ மீன் பை பிளாஸ்மிட் பார்த்தோமா. ஸோ குரோமோசோம் சாராத ஒரு சிறிய வட்ட வடிவ இரட்டை இலைகளான டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வாட் யூ மீன் பை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், இந்த எப்படி ஒட்டுறாங்க அந்த கேட்டகரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பேசிக் டூல்ஸ் ஆஃப் என்சைம்ஸ், வெக்டர்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன சார், பேசிக் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தோம். பட் இது நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க வாட் ஆர் த டூல்ஸ், என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்சைம்ஸ், வெக்டர்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். சார் இந்த டாபிக், அதாவது இந்த கிளாஸை பொறுத்தளவு, ஏன்னா இது வந்து பேசிக் அப்படின்னும் போது எல்லாமே கம்பல்சரி படித்தாகணும். ஒரு 1 hour தான் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பாருங்கள், ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்கள் சார், ஃபுல்லாகவே பாருங்கள், அதோடைய நோட்ஸ் எடுங்க. ஏன்னா கொடுத்த நோட்ஸே மோஸ்ட் எனஃப் தான். ஓகேங்களா, இதில் வரக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னுடைய நேம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எது இந்த ALU1 என்னென்ன, பாம்ஹாச் என்னென்ன, எகுவாரை, இதெல்லாம் வந்து அதோடைய நேம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்க்கும்பொழுது டிஎன்ஏ லைகேஸ் பற்றி தெரியும். அடுத்து அல்கலைன் பாஸ்பரேஸ் அப்படின்னா என்ன, வெக்டர்ஸ் தாங்கி கடத்திகள் அப்படிங்கிறது என்னது, ஓம்புயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை குளோனிங் பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஜீன் குளோனிங்னா என்ன, அதோடைய செயல்முறை என்னது, அதோடைய அப்ளிகேஷன் என்னது, எப்படி உருவாக்கப்படுது, எஸ்பெஷலி டாலினா என்ன. சரியா, அடுத்து மரபணு மாற்ற முறைகள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. த ஜீன் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் சொல்கிறேன் இந்த கிளாஸ், இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. கான்செப்ட் டூல்ஸ் யூஸ்டு இன் பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், தாவர மரபு பொறியியல் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ்வளோ சோர்சஸ் அவ்வளோ விஷயங்களே உள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜீன் கன், கிறிஸ்பியர் கேஸ்9, இதில் எஸ்பெஷலி கிறிஸ்பியர் கேஸ்9 டெக்னாலஜி, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் தெளிவாக நடத்திருப்போம். அந்த வீடியோ எகெயின் ஒரு போய் பாருங்க. இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க, மறந்துடாதீங்க. சொல்லிடுறேன், இதில் வந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், 1 or 2 கொஸ்டின் கூட இருக்கும். ஓகே ரைட். அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டர் என்னென்ன, அதுக்கப்புறம் ஜீன் கன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தென் வந்து கிறிஸ்பியர் கேஸ்9 டெக்னாலஜி கம்பல்சரி கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இதுவுமே நல்லா பார்த்துருந்தோம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. இது வந்து சும்மா சேலஞ்சஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸாக தான் இது இருந்துச்சு. இதனுடைய சோர்சஸ் பார்த்தோம்னா எங்கெங்கே இருக்குன்றதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே. பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதுவுமே படிக்காமல் இருந்துடாதீங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், எடிபிள் வேக்சின், இது வந்து ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ எடிபிள் வேக்சின்னா என்ன அப்படிங்கிறது டேரெக்டாக போயிருங்க. பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், இந்த 3 நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. ஓகேங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பிசைட் டாலரன்ஸ்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். அடுத்து பர்ஸ்டா பற்றி, எடிபிள் வேக்சின் இதான் கொஸ்டின். எடிபிள் வேக்சின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 4 வேக்சின் தான் அது அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. அடுத்து பார்க்கும்போது பிடி காட்டன், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது இப்போ கேட்காம இருக்கவே மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடி காட்டனும் கோல்டன் ரிஸ் கேட்காம இருக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருந்தோம். அதனுடைய டைப்ஸு, அது எங்கேருந்து பெறப்படுது, அதனுடைய கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துருந்தோம். அப்புறம் ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதனுடைய டைப்ஸு. அவ்வளோதான். இதில் வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு 2 முக்கியமான டாபிக்ஸ் தான். 2 முக்கியமான டாபிக்ஸ் தான். என்னது? கோல்டன் ரைஸும் பிடி காட்டனும். இது நல்லா படிச்சுக்கணும். சாரி 3 கோல்டு, இது எடிபிள் வேக்சினும். இந்த 3 கேட்டகரியா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, போதுமானது இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. ஏன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான், பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரினுடைய கண்டினியூஷன் தான் இந்த டாபிக். கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட மோஸ்ட்லி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளான்ட் பிரீடிங், அந்த மெத்தட்ஸ். சரிங்களா. பிளான்ட் பிரீடிங், தாவர பயிர் பெருக்கம் அப்படின்னா என்ன, தாவர பயிர் பெருக்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம். எஸ்பெஷலி பசுமை புரட்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே. கிரீன் ரெவல்யூஷன், எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி, அம்மாள்வர்கள் பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதனுடைய வெரைட்டிஸ், இந்த வெரைட்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் கொஸ்டின், இந்த வெரைட்டிஸ் பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. ஹிம்கிரி, பூசா சூப்ரா, பூசா கோமல், இது எதனுடைய வெரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பயோஃபார்டிஃபிகேஷன், அதோடைய பயோஃபார்டிஃபிகேஷன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பிளான்ட் பிரீடிங்குடைய மெத்தட்ஸ் என்ன, பிளான்ட் பிரீடிங்குடைய மெத்தட்ஸ். சரியா. ரைட். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதனுடைய, அதே மாதிரி எஸ்பெஷலி மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன், யூரலின் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன், இது 3 கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஃபைன். அடுத்து பார்த்தது பாலிப்ளாய்டு பிரீடிங் அப்படின்றது, பன்மைய பெருக்கம், மியூட்டேஷன் பிரீடிங். பிரீடிங்குடைய டைப்ஸ் தான் எல்லாமே. காமா தோட்டம், இதுவுமே என்ன சொல்லியிருந்தோம் கிளாஸ் நடத்தும் போது. அப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் படிச்சுக்கணும், கம்பல்சரி படிச்சுக்கணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது? அந்த பயிர் பெருக்கத்தில் எஸ்பெஷலி அதனுடைய டைப்ஸ் இருக்குல்ல, மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தா கிரீன் ரெவல்யூஷன், நம்மாழ்வார்கள் பற்றி, எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி, வெரைட்டிஸ் பற்றி எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு. தாவர திசு வளர்ப்புல நீட்டாக எங்கே போயிடணும் அப்படின்னா ஹெபர்லேண்ட், இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர். கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு இவருடைய பற்றி. ஏன்னா தாவர திசு வளர்ப்பினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய யார் என்பதுதான் காட்லிஃப் ஹெபர்லேண்ட் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கொஸ்டின், பேசிக் காம்போனன்ட்ஸ். வாட் இஸ் பை டாட் டிஃபரன்சி, டிஃபரன்சியேஷன், 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 ரீடிஃபரன்சியேஷன், இது 4 கம்பல்சரி படிச்சிடணும். சரிங்களா. படிக்காமல் போகக்கூடாது, கம்பல்சரி படிக்கணும். அடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய வளர்ப்பு சூழல், பிஹெச் வேல்யூ, டெம்பரேச்சர், அதனுடைய ஹியூமிடிட்டி வேல்யூ, தென் வந்து 2ஆம் நிலை வளர்ச்சி பொருட்கள், செகண்டரி மெட்ரோபாலிக் டெஸ்ட் என்னென்ன இருக்குது,
அப்புறம் வந்து நுட்ப மையங்கள், தொழில்நுட்ப மையங்கள் இந்தியாவில் எங்கெங்க இருக்கு, இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பயன்பாடுகள். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, அதாவது கொஸ்டின் மீன்ஸ் நம்மளுடைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட்ரிலையும் அண்ட் தென் ஹார்டிகல்ச்சர்லையும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதனால வந்து இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கிறோம். ரைட், அடுத்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதை பார்த்தாச்சு. அவ்வளோதான். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், இதுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. வேற எதுவுமே இல்லை, ரொம்ப டீப்பாலாம் படிக்க தேவையில்லை. அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்டிங். ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யார் வந்து ரிடியூஸ் பண்ணா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அலெக்ஸ் ஜெஃப்ரி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அலெக்ஸ் ஜெஃப்ரி. சரியா, இந்த வார்த்தை 1984 அலெக்ஸ் ஜெஃப்ரி இவர் தான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லியிருந்தாரு. தென் வந்து அதனுடைய கோட்பாடுகள் எஸ்பெஷலி பார்த்தோம்னா அதோடைய ஸ்டெப்ஸ் 12th புக்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 12th காலேஜில் கொஞ்சம் டீப் நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த 5 ஸ்டெப்பை நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, செகண்ட் ப்ராசஸ் என்ன, 3rd 4th 5th என்ன அர்த்தம் போதே தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, கம்பல்சரி படிக்கணும். தென் அதோடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டினுடைய சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கு. ஓகேயா, அடுத்து மசோதா பற்றி சொல்லியிருந்தோம். அப்ளிகேஷன்ஸ் ஒன்லி புக்கில் இருக்கிறத மட்டும் கொடுக்கல, கூடுதல் தகவலையும் நம்ம கொடுத்துருந்தோம். சரியா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வருங்க, ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். அடுத்து என்ன பார்த்துருந்தோம், பிசிஆர் மற்றும் எலைசா. பிசிஆர்னா என்ன, எலைசானா என்ன. ஸோ பிசிஆரை பொறுத்தளவு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்லாம் வாடியன் பை அதோடைய ஸ்டெப்ஸு. ஓகேங்களா, ஸோ டீநேச்சுரேஷன், அப்புறம் வந்து பிரைமர் அனைலிங், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், இது 3 நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் தான் கொஸ்டின். ஸோ பிசிஆருடைய படிநிலைகள், டீநேச்சுரேஷன் என்ன, அனைலிங் என்ன, எக்ஸ்டென்ஷன் என்ன. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து இது 6 ஆர்என்ஏ மூலக்கூறுகளையும் பெருக்கமடைய செய்யக்கூடியது தான். அதை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர்னு சொல்லியிருந்திருப்போம். அப்ளிகேஷன் தான் கொஸ்டின். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை பிசிஆருடைய ஸ்டெப் என்ன, நெய்ட்டா அப்ளிகேஷன் பேருங்க. அடுத்து எலைசா, நேராக போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே தெளிவாக நடத்தியிருந்தோம். தயவு செய்து படிச்சுக்கோங்க சார், படிக்காமல் போயிடாதீங்க. எலைசாலேயே அவருடைய அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, வாட் யூ மீன் பை எலைசாவுடைய டைப்ஸ், தென் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ரெண்டும் ரொம்ப முக்கியமாக, ரெண்டும் என்ன சொல்றதுன்னா அப்ளிகேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்டெப்ஸை விட அதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் என்ன பொறுத்தளவு, இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா எதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே நம்ம சொல்லிட முடியாது. லைக் ஐயுஐ என்று சொல்லக்கூடிய இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன். ஓகே, அது நல்லா படிச்சுக்கணும். அடுத்து ஐவிஎஃப் தான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜிஃப்ட்னா என்ன, கிஃப்ட்னா என்ன, எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா இது ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருந்துச்சு. நம்ம நடத்தும்போது சின்ன டாபிக் தான், நடத்தும்போதுன்ற இல்லை, நடத்தும்போதே தெளிவாக சொல்லியிருப்போம். அதனால் இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணாதீங்க. எப்படி வேணாலும் எதுல இருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். சரகேஷிலேருந்து கேட்கலாம், ஜிஃப்ட்லேருந்து கேட்கலாம், கிஃப்ட்லேருந்து கேட்கலாம், அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி டிரான்ஸ்ஃபர்லேருந்து கேட்கலாம், எதுலேயோ கேட்கலாம். பட் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஒன்று இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா, அதேமாதிரி ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் இந்த டாபிக் ஓரியன்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா படிச்சுக்கணும். சரியா, அடுத்து வேக்சின்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். சரிங்களா, வேக்சினை பொறுத்தளவு வாட் யூ மீன் பை வேக்சின், வேக்சினுடைய டைப்ஸ் இந்த 4-5 வகையான இருக்குல்ல. ஈவன் கூடுதலாகவே ஒன்று சொல்லியிருந்தோம், லைவ் அட்டென்யூட்டட், இன்ஆக்டிவேட்டட், சப்யூனிட், ஹெட்ரோலோகஸ், டிஎன்ஏ வேக்சின், ஈவன் எம்ஆர்என்ஏ வேக்சின், அதையும் கூடுதலாக தான் சொல்லியிருந்தோம். ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். டிஎன்ஏ வேக்சின் அது நல்லா படிச்சுக்கணும், எம்ஆர்என்ஏ வேக்சின் அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் எந்த வழியாக செலுத்தப்படுகிறது, தென் வந்து எட்வர்ட் ஜென்னர், லூயிஸ் பாஸ்டர். ஓகேயா, ஸோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இவ்வளோதான் இருக்குது. இந்த டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகே, முக்கியமாக வேக்சினுடைய டைப்ஸ் நல்லா படிச்சுங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு வேக்சினுடைய டைப்ஸ் 5 வகையான டைப்ஸ் இருக்குல்ல, கூடுதலாக எம்ஆர்என்ஏ சேர்த்து 6 வகையான டைப்ஸ், எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் வந்து வேக்சினுடைய டேபிள். சரிங்களா, இந்த வேக்சினுடைய டேபிளும் நல்லா படிச்சு வருதான். சோர்சஸ் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டாபிக் என்னங்க, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடுல எஸ்பெஷலி பார்த்தோம்னா சர் சி வி ராமன் அவர்கள். ஏன்னா நம்மளுக்கு சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்டை தான் நல்லா பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ பிசிக்ஸில் சர் சி வி ராமன், மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள், கெமிஸ்ட்ரியில் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், அடுத்து ஜிஎன் ராமச்சந்திரன் அவர்கள். ஓகேங்களா, தென் சந்திரசேகர்,
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எம்எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சரில், அப்புறம் வந்து ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது இவங்க வந்துடுறாங்க. ஓகே, ஸோ அப்துல் கலாம் சார் பற்றி நிறைய நம்மளுக்கு தெரியும். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவன், அப்புறம் வந்து வீரமுத்துவேல் சார் நம்ம கூடுதலாக ஒன்று சொல்லியிருந்தோம். முத்தையா வனிதா அவங்களையும் கொஞ்சம் கூடுதலாக படிச்சுக்கோங்க, ஏன்னா சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் டைரக்டர் இருந்தவங்க அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரியா? ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாட்டில் கடைசியாக பார்த்தது இந்த டாபிக் தான். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்குறது இன்னைக்கு டிவிஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஈவன் இதுக்கு அடுத்தும் டாபிக்ஸ் இருக்குங்க. என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் இருக்கு. சரியா? ஸோ கம்ப்யூட்டரை அது தனியாக சார் நடத்திருப்பாங்க, காசி சார் தனியாக எடுத்திருப்பாங்க. அதையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல இருந்து என்னடா சார் 15 கொஸ்டின் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு கொஸ்டின்னாலும் 1 மார்க்னாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ஒரு பாருங்கள், கொடுத்தது தெளிவாக படிங்க போதும். சரியா? இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரிவிஷனில் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷல் என்னை பொறுத்தளவு பயோடெக்னாலஜிலேருந்து வரக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட கொஞ்சம் ஒரு சில நீங்கள் வேணால் கேட்கலாமே ஒழிய பயோடெக்னாலஜி பார்ட்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டினில் கான் பண்ணலாம். இது ஓரியன்டான மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெஸ்ட் எழுதிட்டு தான் இருப்பீங்க. தென் மாடல் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ரிவிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய டாப்பிக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த கிளாஸை நம்ம முடிக்கிறோம். எனவே ஆல் த வெரி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பதட்டம்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல கொடுத்தது வந்து இந்த கொடுத்த கண்டென்ட், ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஈவன் என்னுடைய க்ளோஸ் நண்பர்களே ஃபோன் போட்டுட்டே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போதும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லா ரிசோர்ஸுமே பார்த்துட்டேன். நாட் ஓன்லி சயின்ஸ் புக்கில் மட்டும், பயாலஜி புக்கில் மட்டும் இருக்கான்னு பார்க்கல, பயோடெக்னாலஜி புக்கு பார்த்தேன், நியூட்ரிஷன் புக்கு பார்த்தேன். சரி, பயோடெக்னாலஜி அதர் ரிசோர்ஸஸ். சரிங்களா? நியூட்ரிஷனல் புக்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி அதர் ரிசோர்ஸஸ் புக்கெலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் உங்களுக்கு அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பார்க்கலாம், எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. எனிவே see you next class. Thank you, keep watching, keep preparing, and then bye bye.